ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். Traditional analysis in grammar refers to method of studying and understanding language based on its structure, function and form. Traditional analysis அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஆஃப் ஸ்டடிங், அதாவது ஸ்டடியிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த லாங்குவேஜ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்மை ஸ்டடி பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லாங்குவேஜில் நம்ம அந்த கிராமரை ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எது பேஸான்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பேஸாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. This approach has been used for centuries and focus on the categorization of words. இது செஞ்சுரியாக இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அனாலிசிஸ்ன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா செஞ்சுரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேட்டகரியை எதில் கேட்டகரைசேஷன் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் கிராமட்டிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான கிராமட்டிக்கல் யூனிட்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ், ஃப்ரேஸ் அண்ட் சென்டென்ஸில் இது ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அனாலிசிஸ் மெத்தட் ப்ரைமரிலி கிளாசிக்கல் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா லாட்டின் அண்ட் க்ரீக் அதில் இருக்குது. பட் மாடர்ன் லாங்குவேஜஸ் இந்த ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரைமரியாக இருந்தது லாட்டின் அண்ட் க்ரீக்கில், அண்ட் மாடர்ன் லாங்குவேஜஸ் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க, செம்முக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ்னால் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா. ட்ரெடிஷ்னல் கிராமரோட ஆஸ்பெக்ட்ஸ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை 8 கேட்டகரைசேஷனாக போடுறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, சென்டென்ஸ் ஆர் அனலைஸ்ட் பேஸ்ட் ஆன் தேயர் பேசிக் காம்போனன்ட்ஸ். ஒரு சென்டென்ஸோட பேசிக் காம்போனன்ட்ஸை அனாலிசிஸ் பண்ணுறது தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அதாவது பேசிக் காம்போனன்ட்ஸை அனாலிசிஸ் பண்ணுறது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதில் சப்ஜெக்ட் இருக்குது அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, அப்புறம் காம்ப்ளிமெண்ட் இருக்குது. சப்ஜெக்ட், ப்ரெடிக்டேட், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் மாடிஃபையர். சப்ஜெக்ட் அப்படின்னா who or what the sentence is about. சப்ஜெக்டில் யார், வாட் அண்ட் ஹூ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அதில் ஆன்சர் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிகேட்னா வாட் த சப்ஜெக்ட் டஸ் ஆர் இஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா த ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனோட ரிசீவர் தான் ஆப்ஜெக்ட். டைரக்ட் இல்லைன்னா இன்டைரக்டாகவும் வரலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட், அடிஷன் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைனா சப்ஜெக்டை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபையர், வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேஸ் தட் ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் டீட்டெயில். ஒரு வேர்டு இல்லைனா ஃப்ரேஸ் அடிஷ்னலான டீட்டெயில் கொடுத்ததுன்னா அது பேர் மாடிஃபையர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மேபி ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், அண்ட் அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் கேட்டகரிஸ்க்கு கீழே வருது. அண்ட் சப்ஹெட்டிங் மாதிரியாவது போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தேர் பர்பஸ். சென்டென்ஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி டிரைவ் பண்ணியிருக்காங்க. சென்டென்ஸில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மொத்தம் 4: டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ். டிக்ளரேட்டிவ்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ் இல்லைனா ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் மார்க், ஆஸ்க் அ கொஸ்டின் கேட்குறது தான் இன்ட்ராகேட்டிவ். இம்பரேட்டிவ்னா கமெண்ட் பண்ணுறது இம்பரேட்டிவ். எக்ஸ்க்ளமேட்டரினா ஆச்சரியக்குறி, ஸோ எக்ஸ்க்ளமேட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேஸ் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். Sentences are broke down into phrases which are group of words acting as unit.
ஒரு சென்டென்ஸை வந்து ஃப்ரேசஸாக ப்ரோக் டவுன் பண்ணி அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு யூனிட்டாக ஆக்ட் ஆகிறது தான் வந்து ஃப்ரேசஸ் அனாலிசிஸ். ஒரு சென்டென்ஸை ஃப்ரேஸாக பிரித்து அதை வந்து குரூப் ஆஃப் வேர்டை ஆக்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து ஃப்ரேஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃப்ரேஸாக பிரித்து அந்த சென்டென்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணுறது. இதில் வந்து நவுன் ஃப்ரேஸ் இருக்குது, வேர்ப் ஃப்ரேஸ் இருக்குது அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இருக்குது. நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா த பிக் டாக். வேர்ப் ஃப்ரேஸ் இஸ் பார்க்கிங் லவுட்லி. ப்ரிப்போஷனல் ஃபேஸ்னா ஆன் தி மேட். மொத்தத்தில் த பிக் டாக் இஸ் பார்க்கிங் லவுட்லி ஆன் தி மேட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸை மூணாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ் அண்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அனாலிசிஸ். சென்டென்ஸ் ஆர் டிவைடட் இன்டு கிளாஸ் which contain a subject and a predicate. ப்ரெடிகேட்டும் சப்ஜெக்டும் இருக்கிற சென்டென்ஸை வந்து கிளாஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து 2 கிளாஸ் சொல்கிறாங்க, இண்டிபெண்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்ட் கிளாஸ். இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா எதையுமே இண்டிபெண்ட்டாக இருக்காது, அண்ட் டிபெண்ட் அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்குது. கேன் ஸ்டாண்ட் அலோன். இண்டிபெண்ட் கிளாஸ் வந்து அலோனாக ஸ்டாண்ட் பண்ணும், அண்ட் டிபெண்ட் கிளாஸால் வந்து தனியாக ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க இண்டிபெண்ட் கிளாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷீ sang, அவள் பாடினா. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட் கிளாஸ்க்கு வந்து பிகாஸ் ஷி வாஸ் ஹாப்பி. இது வந்து கொஞ்சம் ஷீ sang பிகாஸ் ஷி ஹாப்பி. இப்போ வந்து இது வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை 2ஆக பிரித்தா இதுக்கு ஒரு மீனிங் தருது. பட் இதால் வந்து அது இல்லாமல் இதுக்கு மீனிங் கன்வே பண்ண முடியல. இப்போது இண்டிபெண்ட் கிளாஸ் இல்லாமல் டிபெண்ட் கிளாஸ்க்கு வந்து மீனிங்கை கன்வே பண்ண முடியல. ஸோ இது வந்து டிபெண்ட், அது வந்து இண்டிபெண்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ் அண்ட் மூட். வேர்ப் ஆர் அனாலிஸ்ட் ஃபார் their டென்ஸ். வேர்பை வந்து அதோட டென்ஸ்க்காக வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர். அண்ட் மூடை வந்து 3ஆக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் சப்இன்ஜெக்டிவ்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீ இஸ் ரீடிங் அப்படிங்கிறது வந்து சென்டென்ஸ். டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், மூடு வந்து இண்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டென்ஸ் அண்ட் மூட். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிமெண்ட். எராஷோஸ் ப்ராப்பர் மேட்சிங் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான மேட்சை வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கு வந்து இது பண்ணுறது. அண்ட் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வேர்ப் அக்ரிமெண்ட். ஷீ வாக் வர்சஸ் தே வாக். ஷீ வாக் வர்சஸ் தே வாக் அப்படின்னா இவா நடந்தா, அவங்க நடந்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரனவுன். ஆன்டிசெட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட். த பாய் லாஸ்ட் ஹிஸ் புக். இது வந்து ப்ரனவுனை யூஸ் பண்ணி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் அப்படின்னா இதுதான் வந்து சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போகணும்னா அவளுக்கு சம்மரி வேணுன்னா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.